வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிற சிவபெருமான் கிட்ட. எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும். என்னுடைய ஆசை அதுதான். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என் மனசுக்குள்ள என்னலாம் தோணுதோ, தப்புன்னு தோணுதோ, இல்ல அடுத்தவங்க எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணட்டும். சின்ன புள்ள வந்து சொன்னா கூட நான் கேட்டுக்குவேன். எப்படின்னா, அது தவறா என்னது தவறா இருந்து அவங்க சொல்றது கரெக்ட்னா நான் கேட்டுக்குவேன். இல்ல அப்படின்னா மனச நோகடிக்கணும். இந்த யூடியூப்ல வந்து அவங்க சம்பாதிக்கக்கூடாது, முன்னேறி வரக்கூடாது. நிறைய இருக்காங்க அதுல. ஏன் அப்படி ஒரு வஞ்சக குணம் எனக்கு தெரியல. இந்த பானுமதி அம்மா அப்படின்னு பெங்களூர் இருக்காங்க. 70 வயசு அவங்களுக்கு. ஆனா ரொம்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்ப ராங்காவே தான் போடுவாங்க. நான் ஒண்ணு போட்டா எதிர்ப்பதமா கமெண்ட் போடுவாங்க. இங்கிலீஷ்ல தான் போடுவாங்க. அத நான் தமிழ்ல இது பண்ணி படிச்சு படிச்சு பார்ப்பேன். ஃபர்ஸ்ட்லாம் கண்டுக்கல விட்டுட்டாங்க. யாரோ போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் படிச்சா மனசுக்குள்ள ஒரு வலி, இடம் புரியாத ஒரு வலி. என்னடா தப்பு பண்ணிட்டு நம்ம இப்படி எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு தோணும் எனக்கு. ஏன் அப்படி பண்ணணும்? ஒருத்தர் போய் மனச புண்படுத்தணும்? பண்ணாதீங்க யாருமே. என்னை மட்டும் இல்ல, யாரையுமே பண்ணாதீங்க. புண்படுத்தாதீங்க. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். ஒருத்தர் சேனல காப்பி அடிச்சோ, இல்ல அவங்கள பத்தி பேசியோ நான் போட்டு சிம்பத் கிரியேட் பண்ணி நான் எதுவுமே பண்ணல. எனக்கு என்ன தோணுதோ அது மட்டும் பேசுவேன். என்னை கமெண்ட் பண்றாங்களா? அந்த கமெண்ட் பண்றதுல என்ன நல்லது இருக்குதா? கெட்டது இருக்குதா? அத மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன். ஒண்ணு யாருக்காவது உதவி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஐயோ பாவம்னு. அது ரொம்ப டேஞ்சர்ல போய் முடியுதுங்க. அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த யூடியூப்ல வந்து ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் நல்லாவே. அ இன்னொரு விஷயம் இந்த ரொம்ப ரொம்ப சொல்ல ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்லணும்னு தோணுது. மற்ற ஆப்புகள் நிறைய ஆப் இருக்குது. பணம் ஏர்ன் பண்றது வந்து நிறைய ஆப் இருக்குது. எல்லாத்துலயும் சம்பாதிக்கலாம். சொல்ல வேண்டியதில்ல. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆப் இருக்கும். ஆனா எனக்கு பிடிச்சது எல்லாத்துலயும் போனாலும் யூடியூப் ஒண்ணு மட்டும் தான் எனக்கு பர்ஃபெக்ட்டா தோணுது. பர்ஃபெக்ட்டா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாம ஏதோ எப்பாவது லைவ் போட்டா பேட் கமெண்ட் 1, 2 வரும். அது சகஜம், அது போயிட்டு போகுது. ஆ அது இல்லாத மற்ற இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, வல்கரா போட்டு தாக்குறாங்க. என்னால அது முடியலைங்க. அத நான் ஒரு மென்ஷன் பண்ணி பேர் மென்ஷன் பண்ணலாம் சொல்லல. யூடியூப் மாரியே நம்மளும் வந்துடலாம் சில இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல பார்த்தா அதுல தான் அதிகமா வருது அப்படி இப்படின்ட்டு. மெசேஜ் இந்த இதுல வந்து இது சொல்லலாமா எப்பிஎல் வந்து நான் தப்பாத்தான் சொல்லிக்கிறேன். அதுல ஒரு லேடியோ நான் போட்டிருக்கிறேன். அதுல எனக்கு எப்ப இருந்தே இருக்குது அந்த ஐடி. அதுல போட்டா சும்மா கண்ணுல பார்க்க முடியலைங்க. அந்த அளவுக்கு வல்கரா ஒரு போட்டோஸ்லாம் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்க எதுக்கு தான் அந்த யூடியூப்னு வருது, சாரி. அந்த சேனல் நடத்திக்கிட்டு இருக்காங்களோ எனக்கு தெரியல. அவ்வளவு வல்கரா அனுப்பிச்சு விடுறாங்க. போன் பண்ணி டொயும் 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 வந்துகிட்டே இருக்கும். வீடியோ கால் வரும், ஆடியோ கால் வரும். என்னடா நடத்துறீங்க? அப்படியே டெலிட் பண்ணிட்டு விடேன்ட்டேங்க. சும்மா உடனே மானிட்டேஷன் கொடுத்துட்றாங்க. உடனே எடுத்ததையும் கவுத்தம் முடிச்சோன்னு கொடுத்துட்றாங்க. ஏதோ பாயிண்ட் ஐயோ, எல்லாம் எது போட்டாலும் காசுறாங்க. பார்த்தா கடைசியில் பார்த்தா தள்ளவலி பிடிச்சிருச்சுங்க. நைட்டும் பகல் போன் வர்றது என்ன எனக்கு ஒண்ணுமே தெரியல. அது எப்படி பண்றது, வராம நிறுத்துறதுன்னு தெரியல. அப்புறம் அந்த நெட் ஆஃப் பண்ணி வைக்கிறது. வேற வழி தெரியல எனக்கு அந்த மாதிரி. ஐயோ முடியலைங்க. கமாண்ட் கமாண்ட் போடுறதுல ஒரு சில பேரு பச்சையா போட்டோ அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க? யூடியூப் சேனல் வந்து சூப்பர். எனக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது. அது பாதுகாப்பா இருக்குது. இதுல இருக்கிற மாதிரி மற்ற எந்த ஆப்ல எனக்கு தெரியல. இன்னொரு ஆப் இருக்குது மோஜ். அது ஓகே, ஓரளவுக்கு யூடியூப் மாதிரி கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் இல்லாம இருந்துச்சு, இப்ப கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நான் எதுலயுமே போய் இன்ட்ரெஸ்ட் காட்டல, மணி earn பண்ணலாம் அது போகல நான். ஏன்னா எனக்கு பிடிக்கல. பிடிக்கிறதுனா யூடியூப். எனக்கு பெர்ஃபெக்ட்னா யாருக்காவது என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா யூடியூப் ஓபன் பண்ணுங்க, நிதானமா பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி போடுங்க, கிடைக்கும். இதுதான் நான் சொல்லியிருக்கிறேன். சில பேர் வந்து இதுல நல்லா இருக்குது, அதுல நல்லா இருக்குது. இப்ப இந்த ஆடியோ கால் பேசுறாங்கல்ல, அதெல்லாம் நிறைய கிளம்பிருச்சுங்க. அதெல்லாம் நிறைய ஆப்பு எதனா. அப்புறம் இன்னொன்னு, வீடியோ பார்த்தா ஒரு வீடியோக்கு 100 ரூபாயாமா. அது அந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது. 1000 வீடியோ பார்த்தா உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும்னு விளம்பரம் வருது. என்னதான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. உலகம் எங்க போயிட்டு இருக்குன்னு கூட தெரியல. யூடியூப் எனக்கு பர்ஃபெக்ட். காசு கம்மியா வரட்டும், அதிகமா வரட்டும், ஒவ்வொரு திறமை பொறுத்து. நம்ம என்ன டேலண்டட் திறமை இருக்கோ அதை வச்சு யூடியூப் பாருங்க பண்றாங்க. இதுல வந்து தப்பான எதுவும் வராம இருக்குது. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ வெரி மச் யூடியூப் சேனல் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதுலயே ஒன்று ரெண்டு எப்பாவது வரும். ஆனா உடனே அவங்க பார்த்து சரி பண்ணிடுறாங்க. இந்த பாருங்க, நான் இப்பதான் சொல்லி முடியல. இந்த போனு வருது அந்த இதுல இருந்துதான் அந்த பேஸ்புக் ஓப்பனாவே சொல்லிடலாம். கரும் பிடிச்ச நாய்கள். அந்த ஆப் நான் எப்போ டிலீட் பண்ணாலும் தவிர கால் வந்துகிட்டே இருக்குதுங்க. ஐயோ என்னால தாங்க முடியலைங்க. அதை மொத்தமா எப்படி க்ளோஸ் பண்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப போன் அடிச்சு தள்ளுறாங்க. அதெல்லாம் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். அப்பவுமே வந்து எல்லாம் இல்ல இல்ல அந்த ஆப்பே இல்ல. அது எப்படி மொத்தம் வராம தடுக்குது எனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. இவங்க ஒய்யாலே போட்டு தாக்குறானுங்க. சத்தியமா சொல்றேன், என்னால முடியல. இப்படி ஒரு ஆப்ல இப்படி ஒரு கால் பண்ற மாதிரி எதுக்கு அந்த ஆப் வச்சு நடத்துறாங்க? தூ மான்கட்ட ஜெம்மா. யூடியூப்ல சம்பாதிக்கலாம் யூடியூப்புங்க அதையோ பேர் வந்து தொலை மாட்டேங்குது. பேஸ்புக்ல சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நல்லா உரைக்கும்டா உனக்கு, நான் ஓப்பனாவே சொல்றேன். தப்பு 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 தப்பா படம் போடுறாங்க.
கமெண்ட்ல வருது. நான் ஓப்பன் பண்ணுனேன். பண்ணலன்னு சொல்லல. நல்லா அமௌண்ட் வரும் அப்படின்னாங்க தெரிஞ்சவங்க. அதுல போடுங்க யூடியூபர் சீக்கிரமா வந்துரும். நாங்க சரி நானும் போட்டேன். போட்டா டக்கு டக்குன்னு வியூவர்ஸ் குடுக்குறான். லைவ் எல்லாமே போகுது. அது பாட்டுல சும்மா 2000, 3000 அப்படிதான் போகுது. 5000த்தோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. 5000 ஃபாலோவர்ஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிருது. அதுக்கப்புறம் நம்ம நம்ம திறமைய வச்சு போட்டுக்க வேண்டியதுதான். மானிடைசேஷன் உடனே பண்ணி குடுத்துடுறாங்க. ஆனா இந்த 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 படம் பார்த்து பாருங்க. அமன் படம். பார்க்க முடியலைங்க. தப்பு, தப்பு, தப்பு. அ இந்த படம் முடியலைங்க அத. எனக்கு சொல்ல வார்த்தை இல்ல. மன உளைச்சல் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கங்களேன். நானும் அத என்னென்னமோ பண்ணி வைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்பவும் வருது. நம்ம நம்ம அ ரிட்டர்ன் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணாத அளவுக்கு தான் பண்ணி வச்சிருக்கோம். முடியலைங்க சத்தியமா. எந்த அந்த அது வேண்டாமா டெலீட் பண்ணிட்டு அப்பவும் அது கால் வருது பாருங்களேன். என்னால சமாளிக்க முடியலைங்க. ஏன் இப்படி எல்லாம் ஒரு ஒரு கட்டுப்பாடு இல்லாம குடுக்குறீங்க? அது Facebook தான் சொல்றேன். ஒரு காலத்துல Facebookனா, அப்பலாம் எனக்கு யூடியூப் இருந்துச்சா எனக்கு தெரியாது. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா நான் அப்பலாம் சூப்பரா இருந்துச்சு. இருந்துச்சு அப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் வரும். நான் ஒன் சிவன் போட்டோ மட்டும் போட்டுக்கிட்டு இருப்பேன். பைத்தியம் முடிச்ச மாரி வரதெல்லாம் எடுத்து எடுத்து டிஃபரெண்ட் டிஃபரெண்டா போட்டுட்டே இருப்பேன் அதுல. அப்படி போய்க்கிட்டு இருந்துச்சு. இப்ப பார்த்தா, கண்ணுல பார்க்க முடியல, காதுல கேட்க முடியல. தப்பு 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 தப்பா கமெண்ட் போடுறாங்க அதுல. மெசேஜ் இன்பாக்ஸ்ல வருது அத்தன. எதுக்காக கம்னாட்டி அதுல போடுறீங்க? நான் ஒரு வீடியோ கூட போட்டுட்டேன். தயவு செஞ்சு மெசேஜ் யாரும் போடாதீங்க. என்ன தொல்ல பண்ணாதீங்கன்ட்டு. வேண்டான்னு நிப்பாட்டி வச்சுட்டாங்க. எனக்கு வேண்டவே வேண்டாம். அந்த டென்ஷனும் வேண்டாம். அந்த தெலவாச்சனமும் நமக்கு வேண்டாம். அப்படி முடிப்பட்டா. ஐயோயோயோ! அப்பா சொல்லவே முடியலைங்க. ஏன்டா இப்படி ஒரு இதுல வந்து மாட்டிக்கிட்டோம். இப்ப பாருங்களேன், அத டிலீட் பண்ணியும் கூட எனக்கு திரும்பவும் வருதுன்னா பாருங்க. நான் இந்த மாரி வீடியோ எடுத்துட்டு இருப்பேன். இப்ப நான் வீடியோ எடுக்க இந்த மாரி எடுத்துட்டு இருப்பேன். அதுல பார்த்தோம்னா, அந்த வீடியோ எடுக்கிறதுக்கே ஃபோன் பண்றாங்க யாரோ. இந்த Instagram ஒண்ணு அதுலயும் அப்படித்தான். வரும். அதுலயும் ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கு. எத்தன குடும்பத்த கெடுக்குறீங்கடா? எத்தன குடும்பம் கள்ளக்காதல அதுல போய் உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ஆடியோ கால்ஸ் ஆப்புக்கு நெறைய இருக்குது. ஆனா அவங்க அப்படித்தான் அதுல ஓப்பன் பண்ணி போட்டு தப்பு 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 தப்பா பேசுறாங்க. ஒரு கள்ளத்தொடர்பு, கள்ளக்காதல் போறாங்க. அது வேற விஷயம். இது டைரக்ட்டா அப்பத்திக்கு அப்ப பண்ணி பேசி உடனே இதெல்லாம் தேவையே? உலகம் இப்படி போகுது எனக்கு ஒண்ணும் புரியல. கொஞ்சம் இந்த இந்த ஆப்ல வச்சு காசு சம்பாதிக்கட்டினா ஆனா கவர்மெண்ட் அதுக்கு லைசென்ஸ் குடுத்தா தானே அவங்க பண்ணுவாங்க. லைசென்ஸ் குடுக்காம அவங்க பண்ண மாட்டாங்க. அப்புறம் கவர்மெண்ட் போய் என்ன சொல்றது நம்ம? அந்த மாரி ஆப்பெல்லாம் வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைகள கெடுத்துட்டாங்க, அங்க கெடுத்துட்டாங்க, இங்க கெடுத்து அவங்க கெடுக்காம அவன் என்ன பண்ணுவான்? அதுல போய் பேசுவாங்க. தப்பு தப்பா லேடீஸ் 2 பேரும் பேசுவாங்க. அவங்க காசுக்காக அவங்க பேசுவாங்க. அது இன்கமிங் வரும் லேடீஸ்க்கு. பேசுறாங்க. அதுல பேசி போட்டு இவன வந்து வாட்ஸ்அப் நம்பர் குடுன்னு கேட்பாங்க அவங்க. ஏதோ குடுக்குறாங்க. குடுத்ததுக்கு அப்புறம் காசு வாங்கிட்டு அவங்க குளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா சில பேத்துக்கு சொல்றேன், இந்த மாரி இதுல போய் தப்பு பண்ணிட்டு இருக்காதீங்க. காசு குடுக்குறதோ, ஏமாந்தோ இந்த மாரி போகாதீங்க. எனக்கு அது ஒரு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்து எனக்கு பிடிக்கல. அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன். என்னதான் ஆப்பு? இன்னும் நெறைய விளம்பரம் வந்துகிட்டே இருக்குது. ஆனா யூடியூப்காரங்க விளம்பரம் குடுத்தா அவங்க அவங்களுக்கு காசு வருது விளம்பரம் போடுறாங்க. இந்த கவர்மெண்ட் குடுக்குது பாருங்களேன். ஏன் இப்படி? அப்புறம் இந்த மாரி கெடுத்துட்டாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து கெடுத்துட்டாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்து கெடுத்துட்டாங்க. ஆ? இந்த மாரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அரசியல் வரைக்கும் போய் சண்டை போட்டுக்கிறாங்க. அசெம்பிளில போய் பேசுனாங்கன்னா, அதுல சண்டை போட்டுக்கிறாங்க. நீ வந்ததா இத்தன நடக்குது. அவன் வந்ததா அத்தன நடக்குது. இந்த மாரி நெறைய போய்க்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் முன்னாடியே அந்த ஆப்புக்கெல்லாம் வந்து நீங்க லைசென்ஸ் குடுக்காம விட்டா அவங்க ஏன் பண்றாங்க? அந்த ஆப்ல இருக்கிறவங்க சொல்லி தான் குடுப்பாங்க. நீங்க நல்லா பண்ணுங்க. நீங்க தப்பு தப்பா பேசாதீங்க. யாராவது தப்பா பேசினா கட் பண்ணிருங்க. சேஃப்ட்டா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஏதோ காசு வரும் அப்படின்னு பண்றாங்க எல்லாத்துலயும். ஆனா அதுல வந்து இந்த பேசுற பேச்சுகளும் அதுவும் காதுல கேட்க முடியல.